அம்மா அவர்களுடைய தளபதி, அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உணரைக்குடி தொண்டர்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு பச்சோந்தி, ஒரு பச்சை துரோகி. பச்சை துரோகியினுடைய அடுத்த மதுரை மண்ணில் பிறந்து விட்டு துரோகத்திற்கு துணை போகக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களை பொறுத்தவரை விசுவாசம் என்றால் எந்த கடையில் விற்கிறது என்று கேட்கக்கூடிய ஒரு தரம் கெட்ட மனிதர் தான் இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் உரிமை கோர வேண்டுமேயானால் அந்த தகுதி ஒரே ஒரு மனிதருக்கு தான் இருக்கிறது. அது அம்மா அவருடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தளபதி, அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உணரைக்குடி தொண்டர்களுடைய தலைவர், தமிழக மக்கள் இன்றளவும் விரும்பப்படக்கூடிய முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு பச்சோந்தி, ஒரு பச்சை துரோகி. அந்த பச்சை துரோகியினுடைய அடுத்த வெர்சனாக இருக்கக்கூடிய மதுரை மண்ணில் பிறந்து விட்டு துரோகத்திற்கு துணை போகக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். ஆர்பி உதயகுமார் அவர்களை பொறுத்தவரை விசுவாசம் என்றால் எந்த கடையில் விற்கிறது என்று கேட்கக்கூடிய ஒரு தரம் கெட்ட மனிதர் தான் இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்று அம்மா அவர்களுடன் இருந்தவர். அதற்கு பின்பு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் அமர்வதற்கு செல்லும் பொழுது சின்னம்மா அவர்களுக்காக நான் மொட்டையடிப்பேன் என்று சொன்ன துரோகி தான் இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள். அதற்கு பின்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களோடு தான் என்னுடைய பயணத்தை தொடர்வேன் என்று சொல்லி அன்று அவருடன் பயணித்து மீண்டும் அவரை விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்து கொண்டு இன்று 3-4 துரோகங்களை தொடர்ச்சியாக செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எப்போது நேரம் வரும் அவருக்கும் துரோகம் செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறாரே. ஆனால் அவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல் என்று கேட்க வேண்டும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன தவறு செய்தார்? எதற்காக தர்ம யுத்தம் நடத்தினாரு? அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தர்ம யுத்தம் நடத்தினாரா? கழக தொண்டர்களுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும், கடைக்கோடி தொண்டனும் அதிகாரத்திற்கு வர வேண்டும், உச்சபட்ச பதவிக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய தர்ம யுத்தத்தை தொடங்கியவர் தான் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்துல துரோகம் சொல்றீங்க? 4 கால் பிராணியாக மாறி தவழ்ந்து ஊர்ந்து சின்னம்மா அவருடைய காலை பிடித்து விட்டு இன்று சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைப்பது போல இருக்கிறது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் செய்தவரா கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள்? இல்ல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்காக தொப்பி சின்னத்தை, அதாவது தொப்பியை தலையில் அணிந்து கொண்டு தொப்பி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று தெரு தெருவாக சுத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டாரே, அப்படி எதுவும் கேட்டாரா கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள்? இல்லை 4.5 ஆண்டு காலம் அம்மா அவருடைய ஆட்சி முழுமையாக நடைபெற வேண்டும், எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஆட்சி பாதியில் கலந்ததாக வரலாறு வந்துவிடக் கூடாது, அந்த வரலாற்று பிழைக்கு என்றுமே நான் துணை போக மாட்டேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மகா மனிதர், அம்மா அவருடைய அரசியல் வாரிசு, அம்மா அவருடைய தளபதி, உணரக்கூடிய தொண்டர்களுடைய தலைவர், தமிழக மக்கள் விரும்பப்படக்கூடிய முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை துணை முதலமைச்சராக, அதாவது அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எனக்கு எந்த பதவி வேணா, அம்மா அவருடைய ஆட்சி முழுவதுமாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று சொல்லி உங்களுடன் தோளோடு தோள் நின்ற கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை இன்று அவருக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? நல்லா புரிஞ்சுக்குங்க. கழகத்தினுடைய முதல் தொண்டர் அம்மா அவருடைய திருத்தொண்டர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அவரை கழகத்தினுடைய வேஷ்டியை கட்டக்கூடாது என்று சொல்லிட்டீங்க. அதற்கு உண்டான சன்மானத்தை தொண்டர்களும் பொதுமக்களும் உங்களுக்கு கொடுக்க தயாராகி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் உரிமை கோர வேண்டுமேயானால் அந்த தகுதி ஒரே ஒரு மனிதருக்கு தான் இருக்கிறது. அது அம்மா அவருடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனை நாள் விட்டுட்டு இப்ப கழக ஒருங்கிணைப்பாளரை ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் விமர்சிக்கிறார்களே, ஆனால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா விரக்தி. அவங்களுக்கு விரக்தி. அவங்களோட கூட்டணி பேசுவதற்கு யாருமே வரல. தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. வாசன் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் தலைமையை இங்கே யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அவர் சந்திச்சிருக்கிறாரு. உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஒருங்கிணைந்த அதிமுக தான் பலம், அதிலும் குறிப்பாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு பலம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினரை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க நினைச்சிட்டாங்க பூனை இழைத்தா எலிக்கு கொண்டாட்டம் என்று ஒரு சுலவம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது பூனை இல்லையப்பா, புலி. புலி பதுங்குதுட்டா எதுக்கு? பாயிறதற்கு. அதற்கான நேரம் விரைவில் வரும்.
எடப்பாடி பழனிசாமியினர் நீங்க நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இரட்டை இலை சின்னத்துல கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னது போல இரட்டை இலை சின்னத்துல தான் நாங்க போட்டியிட போறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த வேட்பாளர்களுக்கு கையெழுத்திடக்கூடிய உரிமை கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இருக்குது. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தான். 2026 தமிழகத்துடைய முதலமைச்சராக அமரப்போவரும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஆர்பி உதயகுமார் அவர்கள், ராஜன் செல்லப்பா அவர்கள் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பணத்திற்காக விலை போகலாம். உணரக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்கள் அப்படி விலை போக மாட்டாங்க. உங்களுடைய விமர்சனம் எங்களுக்கு இமையளவு கூட எங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தாது. எடப்பாடி பழனிசாமியினர் இது போன்ற விமர்சனங்கள் பண்ணக்கூடியதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களால் முடியாது, கையாளாகத்தனமாக நீங்க இருக்கிறீங்க, விலைக்கு வாங்கப்பட்ட நபர்களாக நீங்க இருக்கிறீங்க. ஒரு தொண்டரும் உங்களை தலைமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஒரு பொதுமக்களும் நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. குறிப்பாக கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள், கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்றுமே விசுவாசத்திற்கு பேர் போனவங்க. அவங்க நீங்க என்னைக்கு இந்த பதவியை அபகரித்து பிடித்துக் கொண்டீர்களோ அன்றே உங்களை ஓரம் கட்ட தயாராகி விட்டார்கள். வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துல கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் நிறுத்தக்கூடிய வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து உங்கள் முகத்துல கரிய பூச தயாராக இருக்கிறார்கள். உங்களுடைய விமர்சனம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எங்களை பின்னடைவிற்கு ஏற்படுத்தாது. உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு தேர்தலில் நாங்கள் வாங்கக்கூடிய வாக்குகளை உங்களுக்கு பதிலாக கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். களத்துல சந்திப்போம். எடப்பாடி பழனிசாமியினருக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய இறுதி தேர்தலாக கண்டிப்பாக இது இருக்கும். இதற்கு பின்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர்ந்த பதவிக்கு வரக்கூடியவர்கள் கடைக்கோடி தொண்டர்களாகத்தான் இருப்பார்கள். அதுதான் அம்மா அவருடைய நிலைப்பாடு, அதுதான் இதய தெய்வம் புரட்சித் தலைவருடைய நிலைப்பாடு, கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் நிலைப்பாடு. அது கண்டிப்பாக நிறைவேறும்.